ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு ஸ்டாலின். இபிஎஸ் கையில் ரத்தக்கரை படித்துள்ளது கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காரு. பாவம் என் கை சுத்தமா இருக்கு, நீங்களே சாட்சி. ஆனா ஸ்டாலின் 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில, அந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 18,000 குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. 18,000 குழந்தைகள் இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு நடைபெற்று கிட்டத்தட்ட 6,000 பேருக்கு போக்சோ வழக்கின் மூலமாக நிவாரணம் வழங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சமூகத்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 84 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. போக்சோ வழக்குனா சிறுமிகள், பெண் சிறுமிகள், அந்த குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டா அதுதான் போக்சோ வழக்கு பதிவு செய்ய முடியும். ஒரு ஆட்சியில ஒரு அமைச்சர் கொடுத்த வாக்கு மூலம் 6,999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா, அப்ப என்ன ஸ்டாலின் அப்பப்போ பேசுறார், என்னை அப்பா அப்பா என்று அழைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே. சுமார் 18,000 குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுகின்ற பொழுது, அது கதறுகின்ற பொழுது, அப்பா அப்பா என்று கதறுகின்ற பொழுது உங்கள் செவிக்கு எட்டவில்லையா? ஆக உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயது வந்த தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. தகுதி இருக்குதா? சட்டத்தின் ஆட்சி அண்ணா திமுகவில் நடைபெற்றது. உங்களுடைய ஆட்சியில சட்ட சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. சட்டம் அடியோடு சீரழிந்து விட்டது தமிழகத்திலே. வேண்டுமென்றே திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரத்தை மேலும் தொடர்ந்தால் அதற்கு எங்களுடைய தொண்டர்களே தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். ஸ்டாலின் அவர்களே,